வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ்ஸுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில அவர் போட்டியிட முடியாது அப்படிங்கிற மாரி இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு 3 சீட் வரைக்கும் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவர் வந்து குக்கர் சின்னத்திலோ அல்லது தாமரை சின்னத்திலோ தான் போட்டியிட வேண்டியிருக்கும். அப்படிங்கிற மாரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஏன் அப்படி இரட்டை இலை சின்னத்தில போட்டியிடக் கூட அனுமதிக்காத ஒரு இடம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பதவிக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துறக்கூடாதுங்கிறதுக்காக முன்னெச்சரிக்கையாக கூட்டணிக்கு வேணா வரட்டும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இரட்டை இலை சின்னத்தையோ அல்லது அதிமுகவையோ அவரை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு உறுதியா சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல் நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. சமீப காலமாக ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பல கட்சிகள்ல போய் இணையறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். குறிப்பா வைத்திலிங்கம், மருது அழகராஜ், அதுக்கப்புறம் இவரு மனோஜ் பாண்டியன், நெறைய பேர் வந்து திமுகல இணைஞ்சாங்க பார்த்திருப்பீங்க. அதேபோல கூப்பா கிருஷ்ணன், செங்கோட்டையன், அந்த பக்கம் ஜேசிடி பிரபாகர் போன்றோர் தாவேகால போய் ஜாயின் பண்ணாங்க. மு இப்ப இருக்கிற மாநிலங்களவை உறுப்பினர் தர்மர், இன்னும் சிலரும் போய் அதிமுகவிலே இணைஞ்சுட்டாங்க. இப்போ ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் அவருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 முறை முதல்வராக இருந்தவர், பலமுறை அமைச்சராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர், ஏகப்பட்ட விஷயங்கள அங்க பண்ணியிருந்தாலுமே, அவருக்கு இப்போ அதிமுகவில் இடமில்லை அப்படிங்கிறது வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழல். ஏன்னா என்ன வந்து ஒரு தொண்டனாக கூட என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தன்னை இணைத்துக் கொள்ள ஆசைப்பட்டார். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இடமே கொடுக்கல இவரு எடப்பாடி. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவர் ஆபத்தானவர். அதனால வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அ இழப்பு ஏற்படும். அவர சேர்த்தா அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் கருதுகிறார். அதனால தான் வந்து அதிமுக கூட்டணியில வேணா வாய்ப்பு குடுங்க. என்டிஏல அவர சேர்த்துக்கோங்க. நீங்க 3 இடமோ, 5 இடமோ, 10 இடமோ எவ்வளோ வேணா குடுங்க. எங்களுக்கு அத பத்தி கவல கிடையாது. ஆனால் இரட்டை இலை சின்னத்தில் அவருக்கு போட்டியிட நான் அனுமதிக்க மாட்டேன். அதேபோல எந்த காரணத்தை கொண்டும் அதிமுகவில் அவரை சேர்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கர உறுதியா சொல்றாரு. சரிங்க. அப்போ சசிகலாவோட பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சசிகலா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவரு கண்டிப்பாக அதிமுகவுக்கு ஆதரவளிக்க அதிமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுவார். ஏன்னா, அவருக்கு போயஸ் கார்டன் இதெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ்ல பிடிச்சு வச்சிருந்தாங்க. அது இப்ப ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அங்க தான் அவங்க குடியேறி வீட்ல இருக்காங்க. அதனால அவருக்கு ஒரு நெருக்கடி என்னன்னா, பாஜகவை எதிர்க்க முடியாது. அப்போ அதிமுகவுக்கு மறைமுகமாக அவர் வந்து ஆதரவளிக்க வேண்டிய கட்டாயம். இப்படி கிட்டத்தட்ட அதிமுக கூட்டணி பலம் வாய்ந்திருக்கிறது. சரி இப்ப தேமுதிக அங்க போகுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. தேமுதிக அங்க போக வாய்ப்பு இருக்கு. ஒரு 60, 40 தான். ஏன்னா தேமுதிகவை திமுகவும் பேசிட்டு இருக்காங்க. இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. அதிமுக கூடயும் அதிமுகல 16 இடங்கள் குடுக்குறேன்னு சொல்றாங்க. 14 இடங்கள் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. 16 இடங்கள் இவங்க கேட்கறாங்க. அவங்க 8, 9, 10 அந்த மாரி சொல்றாங்க போல இருக்கு. ஆனா இங்க திமுகல இருந்து வெறும் 6 தான் குடுக்க முடியுங்கிறாங்க. அவங்க 6 இல்ல 9 வரைக்குமாவது குடுங்க எங்களுக்கு. அதுல இரட்டை இலக்கமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ தி திமுகவுல வந்து இன்னும் அதுக்கு முடிவு செய்யவில்லை. அதனால வந்து அவங்க இந்த பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை திமுகவுக்கு வருவாரு. திமுகல ஒரு கட்சி ஆரம்பிச்சு திமுக கூட்டணியில போட்டியிடுவாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஜெயலலிதா அவர்களால் போற்றப்பட்ட ஜெயலலிதா அவர்களால் 2 முறை முதலமைச்சராக்கப்பட்டு 3வது முறை சசிகலாவால் முதலமைச்சராக்கப்பட்ட ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எதிர்பாராத வாய்ப்பு தான். முதலமைச்சர் அப்படிங்கிற வாய்ப்பு. ஆனா அத தாண்டி அதிமுகல தன்னை நுழையவே விட மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தாலுமே, அவர் இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணியிருக்கணும் ஆரம்பத்துல. டிடிவி தினகரன் கூட சமீபத்தில சொன்னார். நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன், டிடிவி, ஓபிஎஸ்லாம் ஒண்ணா பண்ணாங்க. ஆனா இவரு செங்கோட்டையன் வெயிட் பண்ணியிருந்தா நம்ம இங்கேயே ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவரு மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு டிடிவி தினகரன் ஒரு பேட்டியில கூட சொன்னாரு. ஆனால் ஓபிஎஸ் கண்டிப்பா நம்ம கூட்டணிக்கு வரணும். என்டிஏ கூட்டணிக்கு வரணும். வந்தாருனா தான் வந்து நம்ம ஒரு முழுமையான வெற்றியை பெற முடியும். ஏன்னா குளத்தூர் வாக்குகள் முழுமையா கிடைக்கும். அப்படிங்கிறது டிடிவி தினகரனும் உணர்ந்திருக்கிறார். பாஜகவும் உணர்ந்திருக்கிறது. ஆனால் இவரு எடப்பாடி பழனிசாமி இல்லங்க அதெல்லாம் உள்ள சேர்க்க மாட்டேங்க. எனக்கு அவ்வளவுதாங்க. அப்படிங்கிற மாரி கொண்டு போறாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ்க்கு பல விஷயங்கள் மறுக்கப்படுகிறது. எங்க அதிமுகல. ஆனாலும் அவர் அந்த கூட்டணியில இருக்கணுங்கிறது அவங்க பையனோட விருப்பம்.
அதாவது நம்ம பாஜகவோட போனோம்னா நமக்கு இந்த இந்த பிரச்சனைலாம் வராது. அதனால வந்து பாஜக கூட்டணியில இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு ஓபிஎஸ்க்கு அவருடைய மகன்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். ஏன்னா அவரு இங்க திமுகல சேர்றதுக்கு தயாராகவே இருந்தார். முடிஞ்சதுன்னு 5 வருஷம், 10 வருஷமா நான் இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னார் போல இருக்கு. ஆனா அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாஜகல இருக்கணுங்கிறது அவங்க மகன்கள் மூலமாக ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட இப்ப வந்து உறுதியாகி விட்டது. அதனால அதிமுக கூட்டணியில 3 சீட்டு தான் கிடைக்கும்ங்கிறாங்க. அதேபோல அவருக்கு ஒரு எம்பி சீட் மகனுக்கு ரவீந்திரநாத்துக்கு வந்து ஒரு எம்பி சீட்டும், 3 சீட் எனக்கு பிளஸ் 2 ஆதரவாளர்களுக்கு. அத குடுங்க அப்படிங்கிற மாரி 6 கேட்டிருக்காரு. ஆனா 3 தான் குடுப்போம்ன்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அதனால கிட்டத்தட்ட ஒரு பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறார். எப்படி அன்புமணி போய் நேரா எடப்பாடி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாரோ, டிடிவி தினகரன் எப்படி பாஜகவோட பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணியில சேர்ந்தாரோ, அதே மாரி இப்ப பாஜகவிடம் பேச்சு நடத்தி அங்கு சேரக்கூடிய வாய்ப்பு தான் ஓபிஎஸ் இருக்கே தவிர, நேரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அப்போ அதிமுக ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்க்கு ஓட்டு போடுவாங்களா? ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் அதிமுகவினர் ஓட்டு போடுவாங்களா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா, அதுல சில வாக்குகள் வந்து திமுகவுக்கே வரலாம். இல்ல தாவேக்காவுக்கு போலாம். அந்த மாரி கூட இருக்கலாம். இத தாண்டி தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கு. பட் அத தாண்டி அதாவது உடைஞ்ச கண்ணாடி திருப்பி ஒட்ட வைக்கிற மாரி தாங்க. உடைஞ்ச கண்ணாடிய திருப்பி ஒட்ட வச்சா கண்டிப்பா தெரியும். என்னதான் நீங்க பெரிய அ கம்ம போட்டு ஒட்டினாலும், அது அப்படிதான் இருக்கும். ஆமா. பசை போட்டு ஒட்டுனது கண்டிப்பா பசை போட்டு ஒட்டுனது தெரிய தானே செய்யும். ஸோ அதுதான் அங்க இருக்கிற நிலவரம். ஸோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவருக்கு வேற வழி கிடையாது. அதனால பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார். ஸோ அந்த முடிவை தான் அவர் எடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்த செய்தி. சரிங்க அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்ப 75 வயசுக்கு மேல ஆகுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆனாலும் திடகாத்திரமா அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லங்க. அழகா அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, வந்துட்டே இருக்காரு. எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவரு அந்த வேலைய செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருக்கு எப்படியாவது ஒரு எம்எல்ஏ ஆகணும். அதுவும் இரட்டை சின்னத்துல போட்டியிடணும்னு நினைக்கிறாரு. பட் அது முடியல. அப்ப தாமரை சின்னமா, குக்கர் சின்னமாங்கிறது அவர் தான் முடிவு பண்ணணும். ஆனா அவர் தனியா ஒரு கட்சி அனுப்பல. என்கிட்ட எந்த கட்சியும் கிடையாது. நான் எந்த கட்சியிலும் இல்லன்னு சொன்னாரு. ஒரு 2, 3 நாள் முன்னாடி கூட. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதிமுகவை உரிமை கோருகிற இடத்தில் நான் இன்னும் இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அதத்தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனால் அதை செய்ய முடியாத இடத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரை வைத்திருக்கிறார். பிரஷர் வந்து பாஜக கிட்ட இருந்து தான். நம்ம எப்படியாவது ஜெயிக்கணுங்க. ஓபிஎஸ் இருந்தால் வெற்றி கொஞ்சம் எளிதாகும். அதனால கொஞ்சம் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லங்க நீங்க உங்க கூட்டணியில சேர்த்துக்கோங்க. நீங்க எவ்வளவு சீட் வேணா கொடுங்க. அவர் தினகரன் கட்சியை சேர்ந்து பண்றாரோ, இல்ல அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு பண்றாரோ பண்ணுங்க. ஆனால் எங்களிடம் எதுவும் கேட்காதீங்க. அதிமுக வரை சேர்த்துக் கொள்ளவே முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாரு எடப்பாடி. சரி இந்த கூட்டணி சேர்த்துக்க சொன்னதே ஒத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப பாஜக தான் மூவ் பண்ணி அவருக்கு ஒரு 3 இடங்கள் வரைக்கும் பேசுறாங்க. ஒரு 6 இடங்கள், 9 இடங்கள் கேட்டுட்டு இருக்கிறாரு. பட் அது இன்னும் முடிவாகல. பட் 3 உறுதிங்க. 1 2 சேர்த்து முடிச்சிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு 40 தொகுதிகள் கேட்டிருக்காங்க. யாரு இவங்க பாஜக வந்து அதிமுக இப்ப வந்து 50, 60 ஆயிடுது. ஏன்னா நெறைய பேருக்கு அவங்க தான் இப்ப நீங்க அதிமுகவோட கூட்டணி பேசியது பாமக. பாமகவுக்கு இடம் குடுக்குறது அதிமுக குடுக்கும். அப்ப பாஜக வந்து ஒரு மொத்தமா இடம் கேட்கறாங்க இல்லையா? அதிலிருந்து கொடுக்க வேண்டியது பாஜக தான். ஸோ ஓபிஎஸ், டிடிவி, அந்த இவர் கிருஷ்ணசாமி இவங்க எல்லாருமே பாஜகவிடம் சேர்கிறார்கள். ஸோ அவங்களலாம் அவங்க தான் சீட் குடுக்க போறாங்க. அப்ப அவங்க வாங்குறது 50 60 தெரியல. அதிலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முறை கடந்த முறை 176 இடங்கள்ல அதிமுக போட்டியிட்டது. பட் இந்த முறை அதை விட குறைவான இடங்கள்ல போட்டியிடுறது தான் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ ஓபிஎஸ் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனாலும் அவர் என்டிஏ கூட்டணியில் இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவுகள் நிச்சயமா அதை பத்தி நம்ம நிறைய பேசுவோம். பட் அதிமுக, பாஜக கூட்டணி பலம் பெற்றுக் கொண்டிருக்கிறதே தவிர வெற்றி பெறும் அளவுக்கு அது இருக்கிறதா அப்படிங்கிறது வந்து ஒரு நாட்கள் தான் சொல்லணும். மக்கள் தான் முடிவு பண்ணணும். நமக்கு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மீண்டும் வேறொரு தலைப்போடு சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம். நன்றி.